என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த கலையை 10 நிமிடம் நாம் செய்வோமேயானால் நமக்கு அன்றைக்கு முழுவதும் நமது காரியங்களில் வெற்றி பெற முடியும். நினைத்ததை நினைத்தபடி முடிக்கலாம். எந்த விதமான பிரச்சனையின்றி முடிக்கலாம். வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு டாக்டர் செல்லம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். தமிழிலே அவர்கள் டாக்டர் பட்டம் பெற்றவர்கள். சென்னையிலே அவர்கள் இருக்கிறார்கள். சென்னையிலே பல்வேறு கல்வி நிலையங்களில் அவர்கள் தமிழ் பேராசிரியராக இருந்து பணி செய்திருக்கிறார்கள். வள்ளுவர் வாழ்வில் அவர்களுக்கு மிகவும் ஈடுபாடு உண்டு. வள்ளுவத்தை பற்றி திருக்குறளை பற்றி 3 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். பல்வேறு பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள். வெளிநாடு சென்றெல்லாம் நமது திருவள்ளுவரின் புகழ் பாடி இருக்கிறார்கள். அவர்கள் கும்பம் கலையிலும் வல்லவர்கள். அதைத்தான் பார்க்க வேண்டும். ஒரு டாக்டர் பட்டம் பெறுபவர்கள் கும்பத்தில் வல்லவர்களாக இருப்பது எவ்வளவு பெருமை என்பதை பார்க்க வேண்டும். வெளிநாட்டுக்கெல்லாம் சென்று அந்த கும்பக்கலையை பரப்பியிருக்கிறார்கள். இப்பொழுது நம்ம நிலையத்துக்கு வந்து இந்த யோகாசனத்தையும் பயின்று ஒரு ஆசிரியராக மாற வேண்டும் என்ற ஒரு தீராத எண்ணமும் அவருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே தங்கி பழகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது உட்கட்டாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை செல்லம்மாள் அவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு அப்படியே எழுந்து நில்லுங்கள். காலை சற்று அகலமாக வைத்து கொள்ளுங்கள். மெதுவாக உட்கார வேண்டும். உட்கட்டாசனம் மிக மிக முக்கியமான ஆசனம். முட்டு வலிக்கு இன்றைக்கு பார்ப்பீர்களானால் சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை எல்லோருக்குமே ஏன் இந்த முட்டு வலி வருகிறது என்றே சொல்ல முடியவில்லை. உடல் கனத்தினால் வருகிறது சில பேர்களுக்கு. சில பேருக்கு இந்த கிக்கு ஸ்கூட்டர் அமைக்கி அந்த முட்டு வலி வந்து விடுகிறது. சில பேருக்கு இப்போ இதெல்லாம் பார்ப்பீர்களானால் அநேக பேர்கள் ஃப்ளாட்டில் தான் இருக்கிறார்கள். அதில் லிஃப்ட்டு கிடையாது. உட்கார்ந்து விடுங்கள், மூச்சு விடுங்க. லிஃப்ட் இல்லாத இடத்துல 4வது மாடி 5வது மாடி அடிக்கடி ஏறி இறங்கி முட்டு வலி வந்து விடுகிறது. பல்வேறு காரணங்கள். ஆகவே இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரே ஆசனம் போதும். உட்கட்ட ஆசனம். தனியாக இருக்க வேண்டாம். சுவரோரமாக இருந்தால் கூட அந்த முட்டில் உள்ள வலிகள் நமக்கு நீங்க முடியும். எந்திரிங்க, இன்னொரு தடவை பண்ணுங்கள். நன்றாக கவனிங்கள். காலை சற்று அகலமாக அங்கே பார்க்க இன்னொரு தடவை. காலை நீட்டுங்க. மெதுவாக உட்காருங்க. அந்த தொடை வந்து ஃப்ளாட்டாக வரணும். உட்காருங்க. 68 வயதில் இந்த ஆசனம் செய்வது கடினம். இருந்தாலும் அவர்கள் முயன்று அதை ஒரு சாதனையாக செய்திருக்கிறார்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொண்டு எந்திருங்கள். இப்பொழுது இடது பக்கமாக திரும்பி செய்ய வேண்டும். அப்படியே இருங்க. பந்துக்கிண முட்டில் உள்ள பிரச்சனைகள் இதை சுவர் ஓரமாகவும் நாம் இருந்து கொண்டு செய்யலாம். ஆரம்ப கட்டத்தில் தனியாக செய்ய முடியாவிட்டால் தலை முதுகு எல்லாம் சுவர் ஓரமாகவே வைத்து கொண்டு மெதுவாக இறங்கினால் நமக்கு சிரமமும் இருக்காது. ஆசனத்தையும் முதுமைப்படுத்தி விடலாம். ஒரு 10-15 நாள் சுவர் ஓரம் பழகினால் சுவரை விட்டு தள்ளி வந்து பழகக்கூடிய ஒரு தன்மை நமக்கு நிச்சயமாக வந்துவிடும். முட்டை மாற்றி விட வேண்டும். அது அமெரிக்காவிலேருந்து ஒரு முட்டு செய்து வருது. அது வந்து 3 லட்சம் 4 லட்சம் அதை வச்சு விட்டால் வலி வராது. ஆனால் கீழே உட்கார முடியாது, கால் நீட்ட முடியாது. இப்படிலாம் இருக்குது. அது தொகை அதிகமாக அந்த மாதிரி உட்கார்ந்து காலை இப்படி உட்கார்ந்து வசதியாகலாம் அந்த முட்டை தயார் பண்ணியிருக்கிறாங்க. பணம் கூட கொடுத்தா முட்டை மடக்கலாம். பணம் கூட கொடுக்கலைன்னா
கால் அப்படியே நீட்டியே தான் இருக்கணும், கால் மடக்கவே முடியாது. இப்படிலாம் சில பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் நான் போக வேண்டாம். அது ஆப்ரேஷன் செலவு பார்த்திங்கன்னா 4 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம்னு கூடிக்கிட்டே போகுது. ஒரு காலுக்கு. 2 காலுக்கு பண்ணோம்னா 20 லட்ச ரூபா ஆகும். அந்த மாதிரியெல்லாம் வசதி இருக்குது. ஏழை எளிகள்லாம் எங்கே போய் இவ்வளோ பணத்தை கொடுத்து எப்படி ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை செய்ய வேண்டும். முட்டு வலி வந்து விட்டால் உடனடியாக நீக்க வேண்டுமா, உட்கார்ந்து கொண்டு காலை நீட்டி காலில் ஐஸ் வாட்டரும் வெந்நீரும் காலையில் விடணும். முதல்ல ஐஸ் வாட்டர், அப்புறம் வெந்நீர், அப்புறம் ஐஸ் வாட்டர், அப்புறம் வெந்நீர், இப்படி மாறி மாறி காலையில் ஊற்றினோம்னா அன்றைக்கி முழுவதுமாக முட்டு சம்பந்தப்பட்ட வலியே நமக்கு வராது. ஆகவே இதுபோன்ற சின்ன சின்ன ஆசனங்களையும் இந்த வெந்நீர் பச்சை தண்ணீர் விடுவதையும் நாம் வழக்கமாக கொண்டிருந்தால் காலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. காலமெல்லாம் நாம் இந்த முட்டு வலியிலிருந்து விடுபட்டு என்றும் ஆரோக்கியமாக வாழக்கூடிய வழிவகையெல்லாம் நாம் பெற முடியும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை முட்டுவலி வந்தவர்கள் பழகி தங்கள் முட்டுவலியிலிருந்து நீங்கி என்றும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.